வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் and welcome to Ramco Super Great Simmons வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், co-presented by NAC Jewelers. இது மாற்றுக்குரல் சுற்று. இந்த ரவுண்டில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே மேல் சிங்கர்ஸ் பாடினதை ஃபீமேல் சிங்கர்ஸ் பாடினதை மேல் சிங்கர்ஸும் பாடிட்டு வராங்க. அந்த வகையில் பல சுவாரஸ்யமான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்துட்டு வரும். இந்த வாரமும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் பிலவ்ட் ஜட்ஜஸ். லெட்ஸ் வெல்கம் எஸ்பி ஷைலஜா மேம். லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் சார். Let's welcome திருமதி பின்னி கிருஷ்ணகுமார் மேம். ஜட்ஜஸ், இந்த மாற்றுக்குரல் சுற்றில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்டு வராங்க. டஃப் சாங்ஸ்லாம் எடுத்து பாடிட்டு வராங்க. நீங்களும் நல்ல ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துட்டே வரீங்க. அந்த வகையில் இந்த வாரமும் பல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் காத்துட்ருக்கு. இந்த எபிசோடும் ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோடு. ஏன்னா எல்லா மேல் கண்டஸ்டன்ஸ் மட்டும் தான் பாட போகிறாங்க. ஸோ இது ஒரு மேல் ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இங்கே ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டஸ்டன்ட் கேஷவ் வினோத். ஹலோ கேஷவ். ஹலோ வைஷாலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? ஜானி படத்துலேருந்து காற்றில் எந்தன் கீதம். சூப்பரான ஒரு சாங். ஓகே, நீங்கள் இந்த ஃபீமேல் வாய்ஸ் எல்லாம் பேச ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை. சரி, உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் பேலன்ஸில் நம்ம பேசிக்கலாம். ஓகே, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. அலை போல நினைவாக செல்லென்று வீசும் மாலை நேர காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. எங்கெங்கும் இன்பம் அது கோலம் போட என்னுள்ள வீணை ஒரு ராகம் தேட. அன்புள்ள நெஞ்சை காணாதோ ஆனந்த ராகம் பாடாதோ. கண்கள் ஏங்கும் நெஞ்சில் தாபம் மேலும் ஏற்றும். காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே.
நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும், நீங்காத நெஞ்சில் அலை ஓய்ந்தால் போதும். அன்புள்ள நெஞ்சை காணாதோ, ஆனந்த ராகம் பாடாதோ, வாழும் காலம் யாவும் இங்கே நெஞ்சம் தேடும் காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. அலை போல நினைவாக செல்லென்று வீசுமாலை நேர காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. கேஷவ், ஜானகி அம்மா பாடின ஒரு அழகான சாங் பாடியிருக்கீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஹலோ கேஷவ். ஹலோ சார். இது வந்து ஒரு ஐகானிக் சாங், நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடித்த சாங். அண்டு அவங்க எஸ் ஜானகி, அவங்க அந்த குரல் ஸோ ஓவர் பவரிங். ரொம்ப அதாவது ஒரு இப்போ நீங்கள் இந்த பாட்டை செலக்ட் பண்ணோன்னு எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. அதாவது இந்த ஃபீமேல் வாய்ஸஸில் இருக்கிற அந்த நளினம், அந்த ஷார்ட் ஸ்டார்ட் கமகாஸ்லாம் வந்து மேல் வாய்ஸில் எஸ்பெஷலி லோ ரேஞ்சஸில் வர மாட்டேங்குது. இட்ஸ் அ பிட் லெஸ். ஸோ அது வந்து உங்களுடைய ஒரு அந்த அளவு எனக்கு வந்து இதில் இம்பேக்ட் பண்ணலை இந்த ஒரிஜினல் மாதிரி. பட் யூ சாங் வெரி வெல். நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி பாடுங்க. ஃபேண்டாஸ்டிக். அதாவது கரெக்டாக பாட்டுங்க. நான் வந்து ஐ வாஸ் ஹோப்பிங் டு ஹியர் சம்திங் லைக் மையா மையா ஃப்ரம் யூ, பிகாஸ் யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுளாக நீங்கள் அப்படியே ரொம்ப அழகாக பாட்டு போயிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் சாங் ஒன்று நல்லா எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தேன். எனிவே இட் வாஸ் குட் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். கேஷவ், மேம் பியூட்டிஃபுல் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நல்லா பாடிருக்கீங்க நீங்கள். சார் சொன்ன மாதிரி சரணம் நல்லா இருக்குது, 2 சரணமுமே நல்லா இருக்குது. கொஞ்சம் கூட ஸ்ருதி ஏற்றிருக்கலாம் நீங்கள். உங்களுக்கு ஏதோ பயம் இருக்குது ஹை பிச் பாடுறச்சு, அதனால் பேஸில் பாடுற நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த பாட்டில் வந்து ஒரு ஏக்கம், ஒரு கோபம் இருக்கும். ஆக்சுவலாக ஜானகம்மா வாய்ஸில் அந்த பல்லவியில் அது தெரியும் நம்மளுக்கு. அது மட்டும், அந்த எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் வரணும் உங்களுக்கு. இப்போது எப்படி நீங்கள் ஒரு ஃபீமேல் சாங் பாடுறச்சே அந்த பாவம் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில் என்ன இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. வாய்ஸ் அப்படி வராது, ஆனால் அந்த எஃபெக்ட் கொடுக்கலாம் நீங்கள். ஒவ்வொரு லைனும் கூட அந்த காற்றில் சொல்கிறது ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த பாட்டில் அவங்க தேடிட்டே இருப்பாங்க. அது இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோபம் இருக்கும், எல்லாம் சேர்ந்து இருக்கும் அந்த பாட்டில். அது மட்டும் லேக்கிங்காக தெரிஞ்சது. அதர்வைஸ் நல்லா இருக்குது. நல்லா க்ளீனாக பாடிட்டுருக்கீங்க. சரணம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எல்லாருமே கூட அந்த பாட்டோட பாவம் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். அது நீங்கள் கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும், யாராவது எடுத்த பாட்டுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பாவம் கொடுத்துருக்காங்க, அது நம்ம எப்படி கொடுக்கணும் கூட யோசிச்சு பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். கேஷவ் மேம், நான் ஒரு எபிசோடில் லாஸ்ட் எபிசோடில் நினைக்கிறேன் சொன்னேன், நான் ஃபீமேல் சாங்ஸ் எடுத்து மெயில் பாடுறதோ மெயில் சாங்ஸ் எடுத்து ஃபீமேல் பாடுறது அதில் இப்போ என்னன்னு அப்படின்னு நினைக்கும். இல்லை, அதில் வித்தியாசங்கள் இருக்குது என்று சொல்கிறதுக்கு ரீசன், அதில் ஒரு ரீசன் இப்போ கேஷவன் பாடினது அந்த ஒரு நளினம், அந்த ஒரு லாளித்யம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சாரு சொன்னதும் எப்போவுமே சொல்லும், இப்போ சாரு சொன்ன மாதிரி இல்லாட்டி மேடம் சொன்ன மாதிரி நீ ஏன் சொல்லிட்டு இருக்குன்னா எங்களுக்கு 3 பேருக்கும் ஒரே மாதிரி பெட்டது அது. அதனால தான் அவங்க சொன்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரின்னு சொல்கிறது. புரிஞ்சதா? அந்த ஒரு ஃபீல். கேஷவன் நன்னா தான் பாட்டு பாடினார், ஒரு டவுட்டும் இல்லை. நல்லா இருக்குது. நல்லா நீங்கள் அனாயாசேனா, அதாவது எஃபர்ட்லெஸ் சிங்கிங் ஆக்கும் கேஷவனுக்கு. அது பெரிய ஒரு கேஷவனோட ப்ளஸ் பாயிண்ட். பட் இதில் வந்து கொஞ்சம் அந்த ஃபீல் கம்மியாக இருந்ததும் இங்கே இந்த பிஜிஎம் எல்லாம் கேட்குறச்சே அந்த பல மனசுலெல்லாம் அப்படி பிராண்டுறது துக்கம் ரொம்ப திங்கி நெஞ்செல்லாம் திக்கி வருது. அவ்வளோ ஒரு என்ன ஒரு ஃபீலிங்னு தெரியல, அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரம்.
ஆனால் அவ்வளோ சுகமாக இருக்கும் அந்த பாட்டு கேட்குறதுக்கு, அவ்வளோ ஹிட்டு. இந்த மெயினாக அந்த இதை பாயிண்டடாக அப்படி நிற்கும். அது நீங்கள் எடுக்கலை, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ கொஞ்சம் கூட பெட்டராக இருக்குது. இன்னும் லிட்டில் அந்த பாப்பதாதானி கொஞ்சம் கூட நமக்கு அந்த தட்டு இல்லாமல் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அது வந்து இனி பாடுறச்சே ட்ரை பண்ணுங்க கேஷவ். கேஷவ் நல்ல ஒரு சிங்கராக்கும், வண்டர்ஃபுல் சிங்கராக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். கேஷவ், வினோத், நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்கே ஃபீமேல் மாதிரி பேச முடியுமா உங்களால்? அதெல்லாம் எனக்கு வராது. இன்னும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணுன்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசை கோயில்களின் சரணாலயம். Co-presented by NAC Jewelers. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம். Co-presented by NAC Jewelers. மாற்றுக்குரல் சுற்றுல அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் லார்சன் சிரில். ஹலோ லார்சன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? நான் ரிதம் படத்துலேருந்து கலகல வேணா பாட போகிறேன். சூப்பரான ஒரு ஹாப்பி சாங்ல அது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா லார்சன்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அன்பே இது நிஜம் தானா, என் வானில் புது விண்மீனா, யாரை கேட்டது இதயம் உன்னை தொடர்ந்து போக, என்ன துணிச்சல் அதற்கு என்னை மறந்தே போக, மீண்டும் அவன் இனிய வரிகளே கலகலவென பொழியும் பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ, ஒளி இல்லாமல் மலரும் மலரை உலவு பார்க்க செல்லுதோ, கலகலவென பொழியும் பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ, ஒளி இல்லாமல் மலரும் மலரை உலவு பார்க்க செல்லுதோ, விரல் தொடவில்லையே நகம் படவில்லையே, விரல் தொடவில்லையே நகப்படவில்லையே, உடத்தட இல்லையே, இது போல் ஒரு இணை இல்லையே, கலகலவென பொழியும் பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ, ஒளி இல்லாமல் மலரும் மலரை உலவு பார்க்க செல்லுதோ.
விழியும் விழியும் கலந்து கலந்து பார்வையொன்று ஆனதே, உயிரும் உயிரும் கலந்து போது உலகம் நின்று போனதே. விழியும் விழியும் கலந்து கலந்து பார்வை ஒன்று ஆனதே, உயிரும் உயிரும் கலந்து போது உலகம் நின்று போனதே. ஆ கலகலவென பொழியும் பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ, ஒளியில்லாமல் மலரும் மலரை உலவு பார்க்க செல்லுதோ. அழைக்கும் போது புதிக்க முடிந்தால் அதற்கு பேரும் நினைவில்லை. நினைக்கும் போது நிலவு உதிக்கும், நிலவு அரைக்க குறையில்லை. அழைக்கும் போது அழைக்கும் அழைக்கும் பேரும் நினைவில்லை. நினைக்கும் போது நிலவு உதிக்கும், நிலவு அரைக்க குறையில்லை. யாரை கேட்டது இதயம், யாரை கேட்டது இதயம். ஆ கலகலவென பொழியும் பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ, ஒளி இல்லாமல் மலரும் மலரை உலவு பார்க்க செல்லுதோ. ஆ லார்சன், ஹலோ. எப்போவுமே வந்து ஒரு லவ்லி சாங் தான் நீங்கள் எடுப்பீங்க, லவ் சாங்காக எடுப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் சாதனா சர்கம் மேமுடைய சாங் இல்லையா? ஸோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல் பாடின சாங் எடுத்து நீங்கள் பாடும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பாடுறேன். இந்த சாங் வந்து எல்லாருமே பாடணும். அது நான் ட்ரை பண்ணது எனக்கு பெருமையாக இருக்குது. பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா லார்சன்? உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். லார்சன், ஹலோ சார். முதல்ல உங்களுக்கு முழு மார்க் கொடுக்கணும். எதுக்கு தெரியுமா? இந்த சீக்வன்ஸை ஞாபகப்படுத்தின்னு பாடினீங்களே, ஓகே சார். ஏகப்பட்ட சேஞ்சஸ். இதை முதல்ல பாடுறதுக்கே அதாவது ஒரு பேட்டர்ன்னு இருக்கிற இந்த பாட்டில் கோஸ் அப் அண்ட் டவுன், கிராஸ் ஏகப்பட்ட சேஞ்சஸ். ரொம்ப நல்லா இருந்தது லாஸ்ட். ரியலி என்ஜாய்ட். சர்டன் போர்ஷன்ஸில் வந்து உங்களுடைய கிளாசிக், டு யூ லேர்ன் கிளாசிக்கல் மியூசிக்? தட்ஸ் அ ப்ராப்ளம். சில இடத்துல வந்து அந்த கிளாசிக்கல் மியூசிக்கோடைய அந்த பலம் வந்து வீக்காக அது தெரிஞ்சுது. த வீக்னஸ் வாஸ் எவிடென்ட். கொஞ்சம் ஸ்லோவாக சில இடத்துல வந்து உங்களுக்கு அந்த கர்வ்ஸ்லாம் சரியாக வரல. பட் தட்ஸ் ஓகே. ப்ராப்ளி யூ ஷுட் லேர்ன் நவ். யூ அண்டர்ஸ்டாண்ட் தி வாட் யூ கால் த பவர் ஆஃப் லேர்னிங் கிளாசிக்கல் மியூசிக். அதை கற்றுக்கணும் நீங்கள். அது கற்றுனா ரொம்ப அந்த ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். மற்றபடி அது அந்த லைட் மியூசிக் பாடுறது எல்லா குவாலிட்டிஸும் உங்கள்கிட்ட இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ் வாய்ஸ், நல்ல ஃப்ளோ, நல்ல லேர்ன் த சாங் த வெரி வெல். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனக்கு கேட்குறதுக்கு. சாதனா சர்கம் பாட்டு வாய்ஸ் கேட்டுட்டு இப்போ உங்களுக்கு இந்த பாட்டு கேட்கும்போது அகைன் இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஒரு லேடி வாய்ஸை வந்து சாங்கை வந்து எப்படி பாடுறீங்க அப்படின்ட்டு. மற்றபடி வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் சொல்ல தெரியல. பட் இட் வாஸ் வெரி குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். லார்சன், ஹலோ மேம். இந்த பாட்டு ஸ்டேஜில் பாடுறது கஷ்டமான ஒரு விஷயம். பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காங்க, பாட்டு பாடுறது கஷ்டம்னு நான் சொல்லலை. இந்த பார் கணக்கு வந்து எழுதிட்டு 5 3 நடுத்தில்
ஸ்டார்ட் ஆகும். அது ஞாபகத்துக்கு வச்சுட்டு உங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம், 2 பேருக்குமே கஷ்டம். அது எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, உங்களுக்கு இன்னும் பாட்டு நல்லா வரணும், இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பாட்டு அவ்வளவா கம்ஃபர்டபுளாக இல்லை நீங்கள் அந்த பாட்டுக்குள்ளே. இன்னும் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். பட் உங்களுக்கு இருக்கிற அந்த வாய்ஸ், பியூட்டிஃபுல் வாய்ஸ் இருக்குது, அதனால் பாதி கவர் ஆகிடுது பாட்டு. ரொம்ப நல்லா அந்த வாய்ஸ் ஒரு சூதிங் வாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. தேங்க்யூ. ப்ளஸ் இன்றைக்கி நீங்கள் சிரிச்சிட்டு பாடல, டென்ஷனோடு பாடிருக்கீங்க. அது கொஞ்சம் சிரிச்சிட்டு பாடுறீங்கன்னா அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஆஸ் யூஷுவலாக நீங்கள் எப்படி பாடுறீங்களோ அப்படி பாடிட்டுக்கலாம். ஆனால் ஒரு டென்ஷனால் சரியாக இல்லை. அதர்வைஸ் நோ ப்ராப்ளம், உங்களால் பாட முடியும் அந்த பாட்டு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. லார்சன், ஹலோ மேம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டு சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க. நல்லா பாடியாச்சு லார்சன், நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு அந்த சாக்கி எடுத்தேன்ல, அதில் ஒரு நோட் எக்ஸ்ட்ரா, ஒரு வேற நோட்டு, அது கஷ்டம் அது பாடுறதுக்கு. சாக்கி நன்னா இருந்தது. தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் பாடினது எல்லாமே நீங்கள் எனக்கு தோணியது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் பாடினல். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரே ஒரு காரியம் நடுவில், ஒரு ஹம்மிங் நடுவில், அது என்ன ஹம்மிங் மிஸ் ஆயாச்சு. அது மேபி டென்ஷன் இருந்ததுனாலேயோ தெரியல. இந்த பாட்டில் எனக்கு இந்த பாட்டு ஸ்டார்டிங் போர்ஷன் ரொம்ப பிடிக்கும். அது சனி சகரிமா கபரி சனி சகரிமா கபரி, ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்வரங்கள், ஜம்பிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை பாடுங்க. ஸ்வரம் சனி சகரி மகபரி சனி சகரி மகபரி சனி ரிபா. இதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் உடனே எல்லாம் லேர்ன் பண்ணி 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் இதெல்லாம் கிடைக்காது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அப்படியே இதெல்லாம் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ஆமாம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். ஓகே, ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இதே மாதிரி பல யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வி மஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். மாற்றுக்குரல் சுற்றுல அடுத்ததான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் அஜய் கிருஷ்ணா. ஹலோ அஜய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த மாற்றுக்குரல் சுற்றுல என்ன சாங் பாட போகிறீங்க? இன்று நீ நாளை நான் ஃபிலிமில் இருந்து பொன்வானம் பன்னீர் தூவுது நேரம். சூப்பரான ஒரு சாங். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா அஜய்? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க. தேங்க்யூ. பொன்வானம் பண்ணி தூவது நேரம், பொன்வானம் பண்ணி தூவது நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பண்ணி தூவது இந்நேரம்.
ஆ ஆ ஆ ஆ மழை பூக்களே ஒதுங்க இடம் பார்க்குது, மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குது, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு. இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இந்த ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா, பொன்வானம் பண்ணி தூவது இந்நேரம். La 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 la. தங்க தாமரை மலர்ந்த பின்பு மூடுமோ, பட்டு பூங்குடி படர இடம் தேடுமோ, மலர்கணை பாயாதோ மது குடம் சாயாதோ, மலர்கணை பாயாதோ மது குடம் சாயாதோ, இந்த வெள்ளை மல்லிகை தேவ கண்ணிகை தானமா, இந்த வெள்ளை மல்லிகை தேவ கண்ணிகை தானமா, மழை காமன் காட்டில் தீயும் காலமம்மா, பொன்வானம் பண்ணி தூவது இந்நேரம். அட என்ன மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பண்ணி தூவது இந்நேரம். அஜய் கிருஷ்ணா, எப்போவுமே ஒரு சேலஞ்சிங்கான சாங் தான் நீங்கள் வந்து பாடுவீங்க. இந்த ரவுண்டில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ், ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு இதயம் இருக்கும் சொல்லுவாங்க. அந்த பாட்டோட இதயம் பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே வந்துடும். அஜய் கிருஷ்ணா, அது எல்லாமே வந்திருந்தது உங்கள் பாட்டில். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பிகாஸ் அந்த எங்கே ஹஸ்க் கொடுக்கணும், ஒவ்வொரு அந்த மழை துளி ஒதுங்க, அது எல்லாமே அந்த ஹஸ்கினஸோட ரொம்ப அழகாக பாடிருக்கீங்க நீங்கள். ஜானகி அம்மா எந்த மாதிரி பாடிருக்காங்க இந்த பாட்டு. எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த பாட்டில் ஏதாவது ஒரு புது விஷயம் இன்னொரு வாட்டி தெரியும். நிச்சயமாக இந்த பாட்டு ஒழுங்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நிஜமாக ஒரு நல்ல எக்ஸசைஸ் இந்த பாட்டுக்கு. ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ரொம்ப நல்லா. ஒரே இடம் அந்த லாஸ்ட்டில் பாடுறீங்க இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் மென்மையாக வரணும். பொன்வானம் பன்னீர் தூவது, அவ்வளோதான். பொன்வானம் பன்னீர் கொஞ்சம் ஹார்ஷாக போயிடுத்தது. அது இல்லாமல் அது கூட அப்படி. அப்போ எந்த பாட்டு வேணாலும் அஜய் கிருஷ்ணா பாட முடியும். வெல்டன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அஜய், ஹலோ மேம். சூப்பர் அப்பா, தேங்க்யூ. சூப்பர். நல்ல அட்டெம்ப்ட். நல்ல அந்த அவங்க பாடியிருக்கன ஃபீல் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கிட்ட நீங்கள் கொடுக்க நிறைய ட்ரை பண்ணியாச்சு, நிறைய வின் பண்ணியாச்சு. அந்த இந்த பாட்டு என்னோட ரொம்ப ஃபேவரைட், ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் சாங் பொன்மானம். ஏன்னா வந்து ராஜா சாரை பற்றி முன்னே சொல்லியிருக்கேன் நான். அந்த ராகா பற்றி சொல்லியிருக்கேன். அதில் வந்து பிஜிஎம் விட்டிங்கன்னா ஸ்ரோதஸ்வினிங்கிற ஒரு ராகத்தில் அடிப்படையாக இது பண்ணியிருக்கு சார்.
அது பேஸ் பண்ணிட்டோ அந்த ஃபஸ்ட்டு சரிகம மகரி சரிகரி சனி சரிகம அது அது வந்து கீரவாணி இது. அதே மாதிரி சனி 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 சரி சனி அப்படி ഒരു സംഭവം ഇല്ലേ, സരി സനി സരി സനി സനി. ആക്ച്വലി ഒരു സ്വരத்துக்கு കിട്ടിയുള്ള സ്വരമും அதுக்கு தாழியுள்ள സ്വരமும் வச்சு சங்கத்தீஸ் போடுறச்சு இது ரொம்ப கஷ்டம் வரத்துக்கு. அதே மாதிரி சரணத்தில் அது மட்டும் கொஞ்சம் அந்த லைன் மட்டும் கீரவாணி போல வந்துட்டும், மீதி எல்லாம் அதெல்லாம் நீ வந்து சூப்பராக எடுத்து அதெல்லாம் வந்து ஸ்ரோதஸ்வனியிலேக்கு வந்தாச்சு. மீதி வர்றது வந்து கீரவாணியிலேக்கு. ஸோ அந்த 2 ராகவும் மிக்ஸ் பண்ணி அவர் அப்படி அழகாக 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 அப்படி உருட்டி உருட்டி அப்பா என்ன அவ்வளோ எனக்கு பிடிக்கும். அதனால் சொல்லிட்டும் எனக்கு போகல, மைக்கே கீழே வைக்க தோணலை. உனக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். அஜய் கிருஷ்ணா, ஹலோ சார். வண்டர்ஃபுல்லா, ரொம்ப அநாயசமாக பாடுறீங்க நீங்கள். யூ கூட ஃபென்டாஸ்டிக் தேங்க்யூ ஃப்ளோ. சார். தேங்க்யூ சார். இந்த ஃப்ளோ ரொம்ப ஒரு கொடுத்து வச்சுருக்கீங்க. ஐ திங்க் வண்டர்ஃபுல். எல்லாமே நல்லா இருந்தது. குற்றம் சொல்லணும்னா இந்த கோளாறு அண்ட் பன்னீர், அந்த பன்னீர் வந்து சவுண்டட் லைக் பன்னீர். ஆனால் அதை பன்னீர் அது மாத்திரம் அந்த வேர்ட் நாங்கள் தமிழ் வந்து அப்படியே காப்பாற்றுற மாதிரி பேசுகிறேன்னா, இருந்தாலும் அதை சொல்லணும்னா குற்றம் வந்து அந்த லிரிக்கில் தான் இருந்தது. கோளாறுக்கு வந்து கோளாறுங்கிற மாதிரி கேட்டதுக்கு லா கேட்டது, லாறு செகண்ட் ஒன். அதர்வைஸ் இட் இஸ் எக்ஸலண்ட். இந்த இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பாட்டை பாடினால இப்போ வந்து எனக்கு வந்து ஆஸ் அன் அவுட் சைட் ஆஸ் மியூசிக் டைரக்டர் ஆஸ் அ பர்சன் இவரால் எல்லா விதமான பாட்டும் பாட முடியுங்கிற வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது எனக்கு. ஸோ யூ ஆர் அ குட் மெட்டீரியல் ஃபார் பிளேபேக் சிங்கிங். தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் ரொம்ப நல்லா இருக்கு. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். கண்டினியூ டு சிங் வெல். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். இன்னும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தருணங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணும்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம் கோ presented by NAC Jewelers. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம் கோ presented by NAC Jewelers. ஜட்ஜஸ், இந்த மாற்றுக்குரல் சுற்று வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஷைலஜா மேம், இந்த மாற்றுக்குரல் சுற்றில் நீங்கள் யார் மாதிரியாச்சும் பேசணுன்னா இல்லை யார் மாதிரியாச்சும் இமிட்டேட் பண்ணணுன்னா யார் மேம் பண்ணுவீங்க? இப்போது ஜானகி அம்மா வந்து ஒரு சொன்னேன்ல நெஞ்சத்தை கிள்ளாதில் ஒரு பாட்டு பாடிருக்காங்க, ஒரு குண்டு பையனுக்கு. அவங்க குரல் மாற்றி நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே மேம். ஓகே ஓகே மேம். மம்மி பேரு மாறி என் ஊரு வேலை சரி அப்படி. மம்மி பேரு மாறி என் ஊரு வேலை சரி அடிக்கடி சண்டை வந்து குடிக்கும் ஏ. பினி மேம் நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு குண்டு பையன், பட் கொஞ்சம் மென்டலி ரிட்டார்ட் பையன். அந்த பையன் ஆக்ட் பண்ணனா அவங்க ஒரு யானை ரோடு, ஒரு ஃபிலிம் தான் ஸ்ரீவித்யாம்மா நடித்த யானை ரோடிலூടെ போயின்ட்டுருக்கு. அதுக்கு கீழே ஒரு ஆடு போயின்ட்டுருக்கு. ஸோ அந்த பையன் நினச்சா ஆனையோட குழந்தை தான் ஆடுன்னு. ஸோ அதை தொட போனேன். ஸோ அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, தொத்தே 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 தோ பாதுனே தோ தாங்கி தூல்லா கிந்தாந்தோம் 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 இது கிந்தாந்தோம் யானை பெத்ததோ தாது ஆடு பெத்ததோ தானா ஆத்தின் பாலில் நிறமெந்து அன்னை போல கதுப்பானோ. அதாவது ஆட்டின் பாலில் நிறமெந்து ஆனை போல கருப்பாக்குமா, அதுதான். ஆதொத்தே தொத்தே தொத்தே தோ பாதுனே தோ தாங்கி தூல்லா கிந்தாந்தோம் 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 இது கிந்தாந்தோம்.
தேங்க்யூ வெரி மச் மேம். ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப வித்தியாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் லாட் பரத்வாஜ் சார். எனக்கு வந்து அதிக பழக்கமே கிடையாது உண்மை சொல்லணும்னா, அதனால் வந்து என்ன மன்னிச்சிருக்கேன். இவங்க ரெண்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க. வி என்ஜாய்ட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், பட் கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ், இதே சுவாரஸ்யமான ஒரு தருணத்தோடு நம்ம வந்து அடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்கு போகலாம். அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் அரவிந்த். ஹலோ அரவிந்த். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள்? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு யோசிக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பாட்டை எடுத்து பாடினாலும் அவங்கள மாதிரியே பாடுறீங்க அப்படின்னு நம்ம பரத்வாஜ் சார் சொல்லியிருக்காரு. அந்த ஓன் தப்புன்னெலாம் வேறு நீங்கள் பேர் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் என்ன சாங் பாட போகிறீங்க அரவிந்த்? கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் ஃபிலிம்லேருந்து இங்கே எனது கவிதை. வாவ், சூப்பரான ஒரு சாங். சித்ராமா பாடின ஒரு பாடல். நீங்கள் சித்ராமா மாதிரியே பாடுவீங்களா இப்போது? கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக வராதா? சரி, பரவாயில்ல, நீங்கள் உங்களை மாதிரி பாடுங்க அரவிந்த். ஆல் தி பெஸ்ட். இங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா, விடியில் அடித்து விட்டதோ. கவிதை தேடி தாருங்கள், இல்லையின் கனவை மீட்டு தாருங்கள். எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. மாலையந்திகளின் மனதின் சந்துகளில் தொலைந்த முகத்தை மனம் தேடுதே. வெயில் தாருழுகும் நகர வீதிகளின் மையல் கொண்டு மலர் வாடுதே. மேகம் சிந்தும் இரு துளியின் இடைவெளியில் துருவி துருவி உனை தேடுதே. உடையும் நுரைகளிலும் தொலைந்த காதலனை உருகி உருகி மனம் தேடுதே. அழகிய திருமுகம் ஒரு தரம் பார்த்தால் அமைதியில் நிறைந்திருப்பேன். நுனி விரல் கொண்டு ஒரு முறை தீண்டு 100 முறை பிறந்திருப்பேன். நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் நிறை வந்தவுடன் நிலா வந்தவுடன் நிலா வந்ததென்று உள்ளம் கொள்ளும். நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம். இங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. ஒரே பார்வையிட ஒரே வார்த்தையிட ஒரே தொடுதல் மனம் மேங்குதே. முத்தம் போடும் அந்த மூச்சின் வெப்பமது நித்தம் வேண்டும் என்று வேண்டுதே.
வேர்வை பூத்த உன்னன் சட்டை வாசம் என்று ஒற்றும் என்று மனமேங்குதே முகம் போத்திருக்கும் முடியில் ஒன்றிருந்து குத்தும் இன்பம் கண்ணம் கேட்குதே கேட்குதே பாறையில் செய்தது என் மனம் என்று தோழிக்கு சொல்லியிருந்தேன் பாறையின் இடத்தில் வேர்விட்ட கொடியாய் நீ நெஞ்சில் முளைத்து விட்டாய் எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை அரவிந்த், ஒரு அழகான ஒரு சாங், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். அரவிந்த், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இதில் இந்த பாட்டு ஆயதுனால ஃபீமேல் சாங் ஆயதுனால தவிச்சேன். ஏன்னா அவருக்கு இமிட்டேட் பண்ண முடியாது. அந்த குரல் இல்லையா, உங்கள் குரல் எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ டெப்த்தாக இருக்கும் உங்கள் குரல். நீங்கள் சும்மா முழுனாலே எல்லா இடத்துலையுமே கேட்கும். நல்ல கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு காம்பீரியமான ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் பாடினது. நல்ல அந்த பாவம் எல்லாம் கொடுத்து அந்த பாட்டுக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் நல்ல ஃபீல் நல்லா இருந்தது நீங்கள் பாடினது. கோரஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ண. கோரஸுக்கெல்லாம் பெரிய ஒரு கைதட்டல். ஒராளை இங்கே அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம ஃப்ளூட்டு வாசித்த சேட்டன். அவர் ஃப்ளூட்டு மட்டும் இல்லை, ஃப்ளூட்டு, கிளார்னெட்டு, சாக்ஸிஃபோன் எல்லாமே சூப்பராக இருந்தது சார், குமார் சார். பின்ன நம்ம எப்போவுமே சொல்கிறது, திருப்பியும் சொல்கிறேன், ஹோல் ஆர்கெஸ்ட்ரா டீம். ஸோ நீங்கள் இது எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டை சூப்பராக்கியாச்சு. அரவிந்த், ஆல் தி பெஸ்ட். அரவிந்த், முதல் முறையாக இதால் கண்டுபிடிக்கவே முடியல நீங்கள் இந்த யார் குரலில் பாடினீங்கன்னு. அந்தளவு நல்லா பாடினீங்க. அட் லாஸ்ட் ஐ நோ ஹவ் யூ சவுண்ட் யுவர் செல்ஃப். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது உங்களுக்கு வந்து நல்ல அந்த ஃப்ளோ இருக்குது ஒடிக்கோலில். தட்ஸ் வெரி நேச்சுரலாகவே நல்ல ஃப்ளோ இருக்குது. அண்டு ஒரு குறை இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சப்போர்ட் சிங்கர்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். அரவிந்த், உங்களுக்கு பாடுறச்சே என்ன தோணுது சொல்லுங்கள். ஈஸியாக இருந்ததா, கஷ்டமாக இருந்ததா, எப்படி இருந்தது? இல்லை மேம், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாகவும் இருந்தது. எந்த இடத்துல? செகண்ட் சரணம். கிளைட்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? கிளைட்ஸ் பாடுறச்சே கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது மேம். கொஞ்சம் அதே சமயம் கொஞ்சம் பிரெத் கண்ட்ரோல் கொஞ்சம் அதுதான் பார்க்குறச்சே வந்து நம்மளுக்கு வந்துடும். எந்த பாட்டு, அந்த ஃபீமேல் சாங் கூட ஈஸியாக பாடிடலான்னு தோணும். ஆனால் கம்போஸ் பண்ணுறச்சே அவங்க அந்த வாய்ஸ்க்கு தகுந்தபடி பண்ணுவாங்க இல்லையா, அதை எடுத்து பாடுறச்சே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி தோணிடுச்சா? அதுதான் நான் கேட்குறேன் உங்களை. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இல்லையா? இருந்தது. ஸோ அதுக்கு தான் இந்த ரவுண்ட் மெயினாக வைக்கிறதே. ஒரு கம்போசர் ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறச்சே யார் பாடுறாங்க, சிச்சுவேஷன் என்ன, யார் வாய்ஸ்க்கு அந்த பாட்டு சூட் ஆகும், இதெல்லாம் நினைவில் வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம திடீர்னு அதை எடுத்துகிட்டு நீங்கள் பாடுறச்சே உங்களுக்கு ஸ்ருதி எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்காது, டு பி ஃப்ரேங்க். அதுக்கு நம்ம எப்படி தயார் பண்ணுறோம் நம்மளை, அவ்வளோதான். நல்லா இருந்தது அரவிந்த், வெரி நைஸ், நல்லா இருந்தது. நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க நீங்கள். அந்த ஒரிஜினலுக்கு கிட்டத்தட்ட வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். அரவிந்த், நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.
இந்த மாற்றுக்குரல் சுற்றுல நிறைய வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் நிச்சயமாக அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். Until then, it's me Vaishali signing off. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், co-presented by NAC Jewelers. Tata bye bye.